எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டெக்ரல்ஸ் சாப்டரில் மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் 24th சம் சொல்லித்தரேன். இன்டெக்ரல் பை பை 2 டு பை இ பவர் எக்ஸ் 1 மைனஸ் சைன் எக்ஸ் பை 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸில் இருந்தாலே அது வந்து ரெண்டு டேர்மாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். அது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்டகிரல் இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா நம்ம இன்டகிரேட் பண்ணாமல் டைரெக்டாக இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் இது முதல்ல ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும் இந்த பார்ட்டை. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 மைனஸ் காஸ் எக்ஸுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா வந்து 2 sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2. ஸோ அதே மாதிரி sin 2xக்கு ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இருக்குது. அது வந்து 2 sin x காஸ் எக்ஸ். ஆனால் இங்கே வந்து sin எக்ஸ்ன்னு தான் இருக்குது. அதனால அது இந்த ஃபார்முலாவே எப்படி எழுதலாம், இப்போ 2xனால் இங்கே இதில் பாதி தான் எக்ஸு. ஸோ sin xனால் 2 sin x by 2 cos x by 2. ஸோ இந்த ஃபார்முலா sin x இருக்கிற இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த 1 மைனஸ் sin x எப்படி மாறும்னா அந்த பார்ட் மட்டும் எழுதலாம். 1 மைனஸ் sin x by இங்கே 1 மைனஸ் காஸ் எக்ஸ். 1 மைனஸ் sin x வந்து 1 மைனஸ் 2 sin x by 2 cos x by 2. ஸோ 1 மைனஸ் காஸ் எக்ஸ் வந்து 2 sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2. அது இதுக்கும் டிவைட் பண்ணிக்கணும், அந்த டேர்முக்கும் டிவைட் பண்ணணும். 2 sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் டிவைடட் பை 2 sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2. ரெண்டு டேர்முக்கும் டிவைட் பண்ணணும். இப்போ 1 பை 2 1 பை காஸ் வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. இதில் 2 2 கேன்சல் ஆகிடும், ஒரு சைன் கேன்சல் ஆகிடும். காஸ் பை சைன் வந்து காட் எக்ஸ் பை 2. 1 பை சைன் வந்து கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. இது காஸ் பை சைன்னா காட் எக்ஸ் பை 2. ட்ரிக்னாமெட்ரியில் வந்து இதில் வந்து காட் எக்ஸ் பை 2வை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. ஸோ இதில் மைனஸ் இருக்கிறனால எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸோட சேர்த்து எடுத்துக்கலாம், மைனஸ் காட் எக்ஸ் பை 2ன்னு. ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணுறப்போ இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. காட் எக்ஸ் பை 2வை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. அப்புறமா எக்ஸ் பை 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் செயின் ரூல்னால 1 பை 2, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இந்த மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் 1 பை 2 கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 இருக்குது. ஸோ இதுதான் இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸு, இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. ஸோ மைனஸோட சேர்த்து இப்போ இந்த ஃபார்முலா வந்துருச்சு. இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், அதுதான் ஃபார்முலா. இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ் பை 2. இப்போ இன்டகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். பை 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 2. பைங்கிறது எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை திருப்பி எழுதுகிறேன். e power x minus cot x by 2 pi by 2. e power pi minus cot pi by 2 x இருக்கிற இடத்துல பை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்புறம் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் இ பவர் பை பை 2 காட் பை பை 2. இங்கே ஆல்ரெடி 2 இருக்கனால பை பை 4. ஸோ மைனஸ் காட் இது tan 90 டிகிரியோட வேல்யூ 1 by 0 இன்ஃபினிட்டி, காட் 90 டிகிரியோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ இந்த இ பவர் பை இந்த டேர்ம் 0 ஆகிடும். இந்த மாதிரி tan பை பை 4 45 டிகிரி 1 by ரூட் 2. இது வந்து காட் 45 டிகிரினால ரூட் 2 வரும். ஸோ ரூட் 2 இ பவர் பை பை 2. tan 45 டிகிரியோட வேல்யூ 1, காட் 45 டிகிரியும் 1 தான். ஸோ இது 0 ஆகிடும். ஸோ இ பவர் பை பை 2
ப்ளஸ் இதில் சி போடக்கூடாது. ஸோ இப்போ ஒரு பை பை டூ, ஏன்னா இது வந்து டெஃபினைட் இன்டெக்ரல்னால சி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next 25th sum. Integrate 0 to pi by 4 sin x cos x divided by cos power 4x plus sin power 4x dx. ஸோ இது வந்து tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அந்த ஃபார்மில் இதை கொண்டு வரணும். ஸோ அதனால டிவைடிங் நியூமரேட்டர்லேயும் காஸ் பவர் 4x டிவைட் பண்ணோம், டினாமினேட்டர்லேயும் காஸ் பவர் 4x டிவைட் பண்ணணும். நியூமரேட்டரில் டிவைட் பண்ணுறப்போ sin x cos x divided by cos power 4x. ஒரு காஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே இப்போ காஸ் கியூப் எக்ஸ் தான் இருக்குது. இப்போ கீழே டினாமினேட்டரில் காஸ் பவர் 4x டிவைட் பண்ணுறப்போ 1 ஆகிடும். இங்கேயும் சைன் பவர் 4x காஸ் பவர் 4x டிவைட் பண்ணுறப்போ tan பவர் 4x ஆகிடும். ஸோ 1 ப்ளஸ் tan பவர் 4xன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து எப்படி எழுதலாம்னா sin x பை cos x, ஏன்னா tan xன்னு ஒரு டேர்ம் வேணுன்றனால ஒரு cos x எடுத்துக்கலாம், இன்னொரு 1 பை cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ டிவைடட் பை இது 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், ஏன்னா tan பவர் 4xன்னு இருக்கிறனால. இப்போ இது வந்து sin x பை cos x tan x, இது secant ஸ்கொயர் எக்ஸ் dx டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் பண்ண போகிறோம். லெட் tan ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு டி. இது செயின் ரூல்னால் பவரில் உள்ளது ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து எக்ஸ் பவர் என் ஃபார்மில் n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ 2 tan x, அப்புறமா tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ பவரில் 2 இருக்கிறனால இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்மில் n எக்ஸ் பவர் n மைனஸ் 1 வரும். 2 tan எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 1ன்றனால வெறும் tan எக்ஸ். அப்புறமா செயின் ரூல்னால tan எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணாலும் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. இப்போ இந்த tan எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இந்த இடத்துல இருக்கனால 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். tan எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 பை 2 டிடி. ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் என்ன ஆச்சுன்னா இன்டெக்ரல் 1 பை 2 டிடி டிவைடட் பை 1 ப்ளஸ் டி ஸ்கொயர். இது இன்டகிரேஷனில் வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதுக்கு வந்து இதான் ஃபார்முலா 1 பை ஏ tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ அந்த ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ இதில் ஏ இருக்கிற இடத்துல 1 தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து 1 பை 2 1 பை ஏனா 1 பை 1 tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ tan இன்வர்ஸ் டி பை 1. ஸோ tan இன்வர்ஸ் டி. டி வந்து tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கிறதுனால 1 பை 2 tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஸ்கொயர் எக்ஸ். ஸோ லிமிட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும் 0 டு பை பை 4. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan பை பை 4 ஸ்கொயர், இங்கே 1 பை 2 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துக்கலாம். அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. மைனஸ் லோயர் லிமிட் tan இன்வர்ஸ் ஆஃப் tan 0 ஸ்கொயர். ஸோ 1 பை 2 tan இன்வர்ஸ் ஆஃப் tan பை பை 4 வந்து 1 ஸ்கொயர் 1 தான், மைனஸ் tan 0ஓட வேல்யூ 0. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 0. tan இன்வர்ஸ் 1 tan பை பை 4ஓட வேல்யூ 1ன்றனால tan இன்வர்ஸ் 1 வந்து tan பை பை 4ன்னு எடுத்துக்கலாம். இது tan 0 0. ஸோ பை பை 8. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 26th sum. Integrate 0 to pi by 2 cos square x dx divided by cos square x plus 4
சைன் ஸ்கொயர் எக்ஸ். இதுவும் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணோம். சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் எக்ஸை இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம். சிம்பிளிஃபை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இங்கே நியூமரேட்டரில் இருக்குது, இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் 4 இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஒரு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் plus 4 minus 4 cos square x. Cos square x divided by இங்கே plus 4 இருக்கு, இங்கே மைனஸ், இது ரெண்டு லைக் டேர்ம், மைனஸ் 4 plus 1 வந்து மைனஸ் 3 cos square x. ஸோ இந்த டேர்ம் வந்து இங்கே மைனஸ் 3 இங்கே இல்லாதனால நியூமரேட்டரில் ஒரு மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணி ஒரு மைனஸ் 3 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே 4 இல்லாதனால ஒரு 4 ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஆச்சுன்னா மைனஸ் 1/3 இன்டகிரல், இது வந்து ப்ளஸ் 4 மைனஸ் 3 இந்த டேர்ம் நியூமரேட்டர் டேர்ம் அது ஒரு இன்டகிரல் ஆகும். 4 மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அதே மாதிரி இங்கே ஒரு மைனஸ் 4 இருக்குது, அது வந்து இன்டகிரல் டிஎக்ஸ் பை 4 மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு ஆயிடுச்சு. இப்போ இங்கே டிவிஷனில் ரெண்டு இதுலேயுமே 4 மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். என்னாச்சுன்னா மைனஸ் 1/3 இன்டகிரல் டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்கும். மைனஸ் 1/3 இன்டகிரல் டிஎக்ஸ் இருக்குது, இது ஐ ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு இன்டகிரல் வந்து மைனஸ் 4 இன்டகிரல் டிஎக்ஸ் பை 4 மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இன்டகிரல் dx வந்து எக்ஸ், ஸோ மைனஸ் 1/3 எக்ஸ்ன்னு ஆயிடுச்சு. இது வந்து மைனஸ் 4, இது இந்த டேர்ம் வந்து நம்ம I1 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ I1 இன்டகிரல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். I1 ஈக்குவல் டு இன்டகிரல் டிஎக்ஸ் பை 4 மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ டிவைடிங் போத் சைட்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ், ஏன்னா tan எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு ஆகிடும், அதனால இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இன்டகிரல் இங்கே 1 by cos square x எல்லா பக்கம் பண்ணால் நியூமரேட்டர்லையும் பண்ணி டினாமினேட்டர்லையும் பண்ணோம், டிவைடட் பை இது வந்து 4 by cos square x மைனஸ் 3 cos square x by cos square x 1 ஆகிடும், அதனால மைனஸ் 3. ஸோ இன்டெக்ரல் இது 1 by cos square x secant square x dx by 4 secant square x மைனஸ் 3. secant square xக்கு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி வந்து 1 plus tan square xன்னு எடுத்துக்கலாம். அப்போ secant square x இடத்துல இங்கே நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும், secant square x dx, டினாமினேட்டரில் 4 into 1 plus tan square x, இங்கே ஒரு மைனஸ் 3 இருக்குது. ஸோ 4 உள்ள மல்டிப்ளை பண்ணால் secant square x dx டிவைடட் பை 4 plus 4 tan square x மைனஸ் 3. 4 minus 3 1. ஸோ இன்டகிரல் secant square x dx divided by 1 plus 4 tan square x. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணுறப்போ இங்கே நம்பர் 4 எது இருக்கக்கூடாது, அதனால் வெளியே எடுத்துடலாம். 1/4 இன்டகிரல் secant square x, இங்கே 4 வெளியே எடுத்தனால இங்கே வந்து 1/4 ஆகிடும், இங்கே tan square xன்னு ஆகிடும் dx. ஸோ லெட் tan x equal to tன்னு எடுத்துக்கலாம், அசியூம் பண்ணிக்கணும். இப்போ tan x டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணோம், அப்போ தான் இந்த secant square x டேர்ம் வரும், டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ். ஸோ tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square x dx equal to dt. ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து இதில் இருக்கிறதுனால இப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி ஆச்சுன்னா இங்கே ஒரு 1/4 இருக்குது, dt பை 1/4 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். ஸோ இந்த இன்டகிரேஷனில் வந்து இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா integral dx by x square plus a square க்கு இதான் ஃபார்முலா, 1 by a tan inverse x by a. ஸோ a இருக்கிற இடத்துல 1/2 இருக்கிறதுனால இது வந்து 1/2, இங்கே ஆல்ரெடி ஒரு 1/4 இருக்குது, இங்கே ஒரு 1/2 tan inverse x இருக்கிற இடத்துல tan inverse t by a வந்து 1/2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும், 1/2 tan inverse 2t ஆகிடும். t வந்து நம்ம
tan xன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ 1/2 tan இன்வர்ஸ் 2 tan x. ஸோ இதான் இந்த ஐ இன்டகரல் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம். -1/3x -4 இன்ட்டு 1/2ன்றனால அந்த 2 கேன்சல் ஆகிடும். tan இன்வர்ஸ் 2 tan x. ஸோ ஃபைனலாக இதுதான் இருக்குது. -1/3 -2 tan இன்வர்ஸ் 2 tan x. ஸோ இதில் வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும் 0 to π/2. இந்த இடத்துல வந்து -1/3 காமனாக இருக்குது ரெண்டு இன்டகரல்லையுமே ஐ இன்டகரலில். அதனால் இது என்னாச்சு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4/3ன்னு ஆகிடும். இங்கே 4/3 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 4/3 1/3. ஸோ இங்கே வந்து ஒரு 2 கேன்சல் ஆன பிறகு இந்த இடத்துல 2/3 இருக்குது. இப்போ ஃபைனலாக π/3ன்னு இருக்குது. இப்போ இங்கே இன்ட்டு 2 பண்ணணும். 2π - π/6 ஹோல் டிவைட் பை 6 வரும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.